தமிழ்நாட்டின் தென்முனை அதாவது சதன் எண்ட்ல அமைந்துள்ள மாவட்டம் தான் கன்னியாகுமரி. இது அரபிக் சி, பே ஆஃப் பெங்கால் மற்றும் இந்தியன் ஓஷன் இது மூன்றையும் கடலோட கனெக்ட் பண்ணும் ஒரு இடத்துல வந்துட்டு அமைந்திருக்கு. அதனாலதான் இந்த இடத்த லேண்ட்ஸ் எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பழங்காலத்துல இந்த இடமான கடல் வணிக துறைமுகமா இருந்தது. அதனாலேயே இந்த இடத்த அலெக்சாண்ட்ரியா ஆஃப் ஈஸ்ட் அப்படின்னு அழைச்சாங்க. கன்னியாகுமரியில எதெல்லாம் ஃபேமஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமைந்துள்ள விவேகானந்தர் பாறை நினைவு மண்டபம், 133 அடி உயரம் கொண்ட திருவள்ளுவர் சிலை, 3000 ஆண்டுகள் பழமையான குமரியம்மன் கோவில், திருவேணி சங்கமம், காந்தி மண்டபம், அவர் லேடி ரான்சம் சர்ச் மற்றும் வட்டக்கோட்டை, இது எல்லாமே இங்க இருக்கும் ஐகானிக்கான பிளேசஸ். சங்க காலத்துல இருந்தே இந்த மாவட்டமானது ஒரு முக்கியமான இடமா இருந்திருக்கு. அதன் பின் பாண்டியர்கள், சேரர்கள், சோழர்கள், திருவாங்கூர் அரசர்கள்னு பலரும் இந்த இடத்தை ஆட்சி செஞ்சாங்க. அதன் பின் ஆங்கிலேயர்கள் வந்தப்போ இந்த இடமானது கேப் குமரன் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. அதன் பின் 1956ஆம் ஆண்டுதான் இது தமிழ்நாட்டுடன் இணைக்கப்பட்டது. கன்னியாகுமரி அப்படின்ற பெயர் இந்த மாவட்டத்துக்கு வர ஒரு புராண காரணம் சொல்லப்படுது. அதாவது சிவபெருமான திருமணம் செய்ய காத்திருந்த பார்வதியின் அவதாரமா தேவி கன்னியாகுமரி பார்க்கப்படுறாங்க. கன்னி அப்படின்றது திருமணமாகாத பெண்ணையும், குமரி அப்படின்றது இளம் பெண்ணையும் சேர்த்துதான் இந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பெயர் வந்திருக்கு. அந்த தேவி கன்னியாகுமரி அப்படின்ற பெயர் தான் இந்த மாவட்டத்துக்கு வந்து வைக்கப்பட்டிருக்கு.